குட் ஈவினிங். டியூஸ்டே டின்னர் மீன் குழம்பு இது கல் தோசை. இப்படி டிப் பண்ண சொல்லுவா. எனக்கு அப்படி டிப் பண்ணா பிடிக்காது. ப்ராக்டிஸ் பண்றேன். ஆஹா, நான் மீன் குழம்பே சாப்பிட மாட்டேங்க. மீன் குழம்பு, காரக்குழம்பு, குழம்பு ஐட்டங்களே பிடிக்காது. குருமா, சாம்பார், சிக்கன் குழம்பு பிடிக்கும், மட்டன் குழம்பு பிடிக்கும். நான் சாப்பிடவே மாட்டேன். அது நல்லா இருக்குது. மீன் குழம்புக்கு தோசைக்கு அருமையா இருக்கு. மீனும் சூப்பரா இருக்கு. நீ சாப்பிட்டியா? ஐயா, மீன் நீ சாப்பிட்டுக்கலாம். எனக்கே இப்படியும் ஒரு மனிதர்கள்ங்க. எனக்கு எதனா பிடிச்சிச்சுன்னா கூட அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். அப்படியே கொடுத்துருவா. அவளுக்கு பிடிச்சா கூட கொடுத்துருவா. நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. முட்டாள்தனமா கேட்டு கொடுத்துருவா. எனக்கு இருக்கான்னு பார்க்க மாட்டேன். கேட்கறதே இல்லை. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நிறைய தான் செய்ய மாட்டா. எங்க 2 பேருக்கு தான் செய்வா. ஏன்னா கெஸ்ட்டோ தான் நிறைய செய்வா. இல்லை அடுத்த நாளுக்கு அதே தான் நாங்கள் வச்சுக்கணும். அதனால நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. என்ன பண்ண போற அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளஸ் பண்ணாங்க. எல்லா குழந்தைகளும் நன்றி. இதுதான் சொல்றேன். இந்த உலகம் ரொம்ப அழகானது. மனிதர்கள் ரொம்ப தூய்மையானவங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தாலே நம்ம நல்லா நேசிப்பாங்க. யாரையுமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமானது. ரொம்ப அன்பான உலகம் இது. அதே மாதிரி தேவைக்காக பழகக்கூடாது. அடுத்தவங்களோட பேர்டனை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க அதை கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி வாங்கும் போது நீங்க யோசிக்கணும். ஐயோ, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யோசிக்கணும். அது செய்தீங்கனாலே நீங்க ரொம்ப தூய்மையான சோல் ஆயிடுவீங்க. உண்மையான சோல் ஆயிடுவீங்க. முக்கியமானது அதான் வெள்ளக்காரன் சொல்லுவான், அடுத்த ஒரு ஷூல இருந்து வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட வலி உனக்கு புரியும்னு. அதுதான் உண்மையான விஷயம். வெள்ளக்காரன் எதுவுமே செய்ய மாட்டானுங்க. அடுத்தவங்கள யூஸே பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணலன்னா கூட 1000 ரூபாய் கேட்பாங்களா, அர்ஷுவர்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்கு அது கஷ்டப்பட்டு எனக்கு கொடுக்க கூடாதுன்ற அது இன்டென்ஷன். நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. புரிஞ்சு நடந்துக்கணும். வெளிநாட்டுக்கு வந்திருக்கீங்க, எல்லாரும் சம்பாதிக்க வந்திருப்பீங்க, எல்லாரும் செட்டில் ஆவீங்க. ஒரு டைம் கிடைக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தர் உதவி செய்யுங்க. இன்வைட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடுங்க, ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் சாப்பிடுங்க, அவங்க உங்க வீட்டில் போய் சாப்பிட்டோம். ஷேரிங் அண்ட் கேரிங். நாங்களாம் அந்த காலத்தில் அப்படிதான் செய்வோம். அது மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நாள் நிற்கும். ஒருத்தரையே சபாரி பண்ணிட்டுனா அவங்க ஷோல்டர் வலிக்கும், யாருமா டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஷேர் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தர் நீங்க பிரதர்ஸா சிஸ்டர்ஸா பழகி அவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். இது என்னோட 29-28 வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூ டா.